விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. வெளிநாடுகளில் அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் பட்டையை கிளப்பி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். யாருமே எதிர்பார்க்காத வசூல் சாதனை படைத்து கொண்டு இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற விஷயம் வேறு. ஆனால் ஃபஸ்ட்டு அஜித் திரைப்படங்கள், இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன அஜித் திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே சமயம் பிஸ்னஸும் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ட்ரைலர் கிரியேட் பண்ண மிகப்பெரிய இம்பேக்ட். இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. இது இந்தியாவில் கிடையாது, யூஏல மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. பொதுவாக ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வெளிநாடுகள் ஒரு வாரம் 2 வாரத்து மேக்ஸிமம் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் விடாமுயற்சி. ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் 2 வாரத்துக்கு முன்பே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே ப்ரீமியர் ஷோ போடப்படுகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கே விடாமுயற்சி அங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் ப்ரீ புக்கிங் பயங்கரமாக கலெக்ட் பண்ணி கொண்டு இருக்குது. இது வரைக்கும் 50K டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கு. இது ஹியூஜ் நம்பர் ஆஃப் வசூலாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்கள் டிக்கெட் புக்கிங் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி 3 மில்லியன் டிக்கெட் மேலே சோல்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?